அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து தாவேக்க மீது விமர்சனம் வச்சுட்டு வராங்க சார். குறிப்பாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சியில் வந்து பணம் கொடுத்தாதான் பதவி, அஜிதா வந்து பணம் கொடுக்கல, அதனால தான் வந்து அவங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார். சாக்கடை புழுக்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. இது இந்த பணம் கொடுத்து பதவி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், நாங்கள் திரள் நிதி திரட்டி தின்பவர்கள் அல்ல. வேற ஏதாவது இருந்தால் கே. அதே மாதிரி வந்து இப்போது நிர்வாகிகள் தொடர்ந்து வந்து இப்போ பாலியல் குற்றத்தினால வந்து ஒருத்தர் பதவி நீக்கம் செஞ்சுருந்தாங்க நாமக்கல்ல. தொடர்ந்து இந்த மாதிரி நிர்வாகிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் வந்து அதுதான் நான் முதவே சொன்னேன். மகளிர் வாக்குகள் அனைத்தும் தாவேக்காவிற்கு செல்கிறது என்கிற உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பெண்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்ல, ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைகிறாருன்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரன் எப்படி வீடியோ வெளியிடுவான்? அவனுக்கு தானே அவமானம். இந்த புரிதல் கூட இல்லையா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தாவேக்காவை சீர்குலைக்கிறதோ இல்லையோ குடும்பங்களையே சீர்குலைக்கிற கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது.